முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களும் தொடங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் 526 பயனாளிகளுக்கு 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருமண உதவித்தொகை, நிவாரணத் தொகை மற்றும் பல்வேறு உதவித்தொகைகளை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் வழங்கினார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் அமைக்கப்பட்ட மின் மோட்டார் வசதியுடன் கூடிய குடிநீர் தொட்டியை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு இல்லத்தரசிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அம்மா ஆணைக்கிணங்க இன்னைக்கு குழாயை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பு பணிகளை அமைச்சர் திரு ஆர். காமராஜ் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து நடப்பு சம்பா சாகுபடியில் புதிய தொழில்நுட்பம் குறித்த கண்காட்சியையும் பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 74 லட்சம் ரூபாய் கடனுதவியை அமைச்சர் டாக்டர் எம். மணிகண்டன் வழங்கினார். கடனுதவி பெற்றுக்கொண்ட பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். எங்களுக்கு அம்மா சுய உதவி குழுக்காக எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. 3,60,000 ரூபாய் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு மிக்க நன்றி. 3,60,000 கொடுக்குறாங்க. அதை நாங்கள் எல்லாரும் எங்கள் குழுவில் இருந்து தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதன் சார்பாக அம்மாவுக்கு நன்றி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த களர்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடை திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்கள் எளிதில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெரியகாடு கடற்கரை கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட கலையரங்கம் திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் மீனவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.